இருக்கிற ஒரு ஜெப வீரர் பெரிய ஊழியக்காரர்களை சந்தித்தேன். அப்போ அவர் காலை அப்படி மேலே வச்சுட்டு அந்த காலை அப்படியே ரொம்ப அப்படி வெறியா சொறிவாங்க பாருங்க, அந்த மாதிரி சொரிஞ்சுட்டே இருந்தார். என்னடா வயசானவரா இருக்கிறனால சொரிக்கிறாரே, இவருக்கு ஏதாவது ரொம்ப அரிக்குது போல தெரியுது, நம்ம வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய கால் பார்த்தீங்கன்னா சொதன்னு அப்படியே அவர் சொரிஞ்ச இடத்துல அப்படி ரத்தம் ஊத்துது, சாக்ஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. பிரசங்கம் பண்ணிட்டு இப்பதான் வர்றாரு. எனக்கு ரெண்டு காலையும் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உச்சங்கால்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு ஒரு பழுதும் இல்லை, ஆனா கால் ரெண்டும் இந்த சொரியாசிஸ் மாதிரி ஒண்ணு அப்படியே ரத்தம் ஊத்துது பாருங்களா, சொரிஞ்சு. என்னையா இப்படி இருக்கு கால் அப்படின்னு பார்த்தா, இல்ல பாஸ்டர் எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருக்குன்ற, 30 இயர்ஸா. அப்ப நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுலயுமே ஒன்றும் சரியாகல. அப்புறம் எப்படி உங்களால பிரசங்கத்தை நிக்க முடியுது? ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொரிஞ்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். பிரசங்கத்துக்கு போய் நிற்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திருப்பி அகைன் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தா, இதுவரையிலும் ஊழியத்திற்கு மட்டும் எந்த இடைஞ்சலும் எனக்கு வந்ததே இல்லை. அந்த நேரத்துக்கு கரெக்டா நான் போய் நின்றுவேன், அந்த ஊழியம் நடக்கும், அது தடைபடாது. ஆனா மற்ற நேரத்துல எனக்கு என்னவா இருக்கும்னா, சாகத்தக்கதா என்ன ஆத்துமா விசனப்படுறது மாதிரி இந்த ஒரு வியாதியினால அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேலுக்கு யார டைரக்டா தெரியும்? டைரக்டா ராஜாவை தெரியும், தேவனுக்கு ராஜாவை தெரியும். ராஜாவுக்கும் அவனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா எனக்கு ராஜாவே தெரியும், எவன்டா எனக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்னு நினைக்க முடியாது. என்னன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணு கூடி உனக்கு ராஜாவை தெரிஞ்சா என்ன, நாங்களே உனக்கு விரோதி. அப்ப அந்த இடத்துல ஒரு முள்ளு இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, எங்கு நம்ம போய் தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முள்ளு ஒன்று சாத்தானால் வந்ததா இருந்தா கூட யார் அனுமதிச்சு வந்திருக்கிறாங்க? அவர் அனுமதிச்சிருக்கிறார்.